இது வரைக்குமே இந்த மாதிரி கிழங்க நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கிழங்கு இருக்குங்கிறதே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். வெளியில் வந்து நல்லா சொர சொரன்னு ரஃப்பாக இருந்தது. இது பேர் முடவாட்டுக்கால் கிழங்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, சூப் வச்சு குடித்தா. ஸோ இதோட தோலெல்லாம் சீவி இது குண்டு குண்டாக கட் பண்ணி அதுக்கு முன்னாடி கழுவியும் வச்சுட்டேன். கழுவி வச்சதுக்கப்புறமா குண்டு குண்டாக கட் பண்ணி சூப் செய்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ நான் நார்மல் பெரிய வெங்காயம் தான் எடுத்தேன். மிக்சியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்க வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா குக்கரில் வந்து எண்ணெய், சோம்பு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த கிழங்கு இருக்குல்ல அதையும் நம்ம போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியும் சேர்த்துக்கணும். அப்புறமா சால்ட், பெப்பர் இதெல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா விசில் வந்து ஒரு 5-6 விசில் வச்சுக்கிட்டேன். இது சர்வ் பண்ணும்போது நல்லா வடிகட்டி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, முட்டி வலிக்கு கூட நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க.